பாப்பா பரீட்சைக்கு அடையாளம் எடுத்துக்கிட்டியா? எடுத்துக்கிட்டேன். அடி ஸ்கேல் எடுத்துக்க. நான் என்ன பள்ளிக்கூடத்துல என்ன படிக்கிறேன்? ஓ காலேஜில் நீ அப்போ கையை நீட்டு அடிக்கிறேன் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. சொல்ல மாட்டாங்கண்ணே. அப்போ தான் கும்பிட்டுக்கிட்டியா பாப்பா? கும்பிட்டுக்கிட்டேன். பாப்பா மணி ஆகுது, அப்புறம் பெல் அடிச்சா கதவை சாத்துருவாங்க, பார்த்துக்க. சீக்கிரம் வா. இந்த வந்துட்டேனே. வா பாப்பா, கிளம்புவோமா? அது சரி, அதை எடுத்தியா இதை எடுத்தியான்னு என்னைய கேட்டியே. வண்டி ஓட்ட நீ சாவி எடுத்தானே? எங்கடா போச்சு? என்னடா இது மாயமா இருக்கு? சாவி எங்க? அவசரத்துக்கு தேடக்கூடாதுன்னு நான் தானே பத்திரமா எடுத்து வச்சேன். பாப்பா அறிவாளி ஆயிட்ட, விவரமாவும் ஆயிட்ட. போனேன். பள்ளிக்கூடத்துக்கு கட்டுற காசு வீணா போல. நீ ஒன்றும் டென்ஷன் ஆகாத பாப்பா, முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணு. பள்ளிக்கூடம்லாம் எங்கேயும் ஓடி போகாது, படிச்சுக்கலாம் ஃபெயிலானா. இதை எதுக்கு நான் என்கிட்ட சொல்ற? பரீட்சை தான், போட்டி கிடையாது. மொதல் இடம் வந்தால் சந்தோஷம், அதுக்குன்னு மற்ற இடம்லாம் இடம் இல்லையா? என்ன பயப்படாதண்ணே. எனக்கு பயம்லாம் இல்லை பாப்பா. ஆனால் இந்த ஃபெயிலாகிற பிள்ளைங்கலாம் மானம் போச்சுன்னு தேவையில்லாத சில விஷயம் செய்துக்க பாரு, அதை நினச்சா தான் கவலையாக இருக்கு. செல்லத்துறை, இங்கே மிருகல் மீன் கிடைக்குமான்னு தெரியலடா. ஏன் கம்மா மீன் தான் சாப்பிடுவியா? கடல் மீன்லாம் சாப்பிட மாட்டியா? கடல்ல அணு கழிவை கொண்டு வந்து கொட்டாங்களே, நம்பி எப்படியா சாப்பிடுறது? டேய் பையத்துடா ஏத்தா, விருதுநகர் வரைக்கும் போயிட்டு வரேன்னு போனானே உன் மாமன், திரும்ப வந்தானா? போன வருஷம் வீரபாண்டி திருவிழாவில் பார்த்தது, பய போல சிரிச்சானா கன்னத்தில் குழி விழும். அரட்டி விரட்டி புட்ட மீன் எடுத்து மூஞ்சில தேய்ச்சி போடுவேன். ஆற பார்த்து என்ன பேசுற? எப்படி தெரியுது என்னைய பார்த்தா? பாடுறா பொண்ணம்மாக்கு கோவத்தா. ஏய் குர்ரா, 2 கிலோ மீனா போடு. நான் பொண்ணம்மா நல்லா இருக்கியா? ஆளவே காணா, ரொம்ப நாள் ஆச்சு. வா அறிவு, என்ன வேணும்? வாடா கோழி கடை, வரும்போது சில்லறையோட வந்திருக்க. 3 கிலோ மிருகல் மீன் கொடுத்தா. பாடுறா கொடு. மிருகால் மீனை உன்னால் தூக்க முடியுமா? என்ன தவிர உன் ஆத்தா கிடச்சிருச்சா? நானும் போராடலாம் பார்க்குறேன், கண்ணில் சிக்க மாட்டேங்குதே. கண்ணில் சிக்கனா கூட்டிகிட்டு வந்துடுவேன். 12 வருஷம் ஆச்சு. எங்கே தெரியுதோ என்ன தொழில் செய்யுதோ. நீ அப்படியே தலைமொழிக்கிட்டியா? நொறுக்கிடு, முட்டியை உடைச்சிரு. வர்ற கேஸை நான் பார்த்துக்கிறேன். ஏய் என்னடா? ஏய் எங்க ஆத்தால பத்தியா தப்பா பேசுற? எங்க அம்மாவை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? ஏண்டா உன்னை பத்திக்கு உங்க அம்மா வீட்டுல உட்காந்து அழுதுக்கு, இதுல அடுத்தவங்க அம்மா பத்தி பேசணுமாடா? டேய் எந்திரிச்சு போடா, 2 நாளைக்கு ஆட்டோ ஓட்டாதடா. போய் பெரிய ஆஸ்பத்திரியில சேரு போ. காமரேட், கலெக்டர் ஆஃபீஸ் போகிறதா என்னாச்சு? இதோ கமிட்டி தோழர். போயிட்டு வாங்க. வரேன் தோழர். பார்க்கலாம், போயிட்டு வாங்க. ஐயா வரங்கய்யா. தோழர் இங்க வாங்க.
சொல்லுங்க தோழர். இந்த சண்டை போறது சரியா தப்பான்னு தெரியல. உக்ரைன் ரஷ்யா போற நிறுத்த இந்த டொனேஷன் எப்ப பார்த்தாலும் டிவில போட்டுக்கிட்டே இருக்காங்க. சரிங்க போய் சேர்ந்துரும்ல? சேர்ந்துரும் தோழர். தோழர் ஒரு செகண்ட் இங்க வாங்களேன். வாங்க. சொல்லுங்க தோழர். கோழி சில்லற பொறுக்கிற அவனுக்கு எவ்வளோ பொறுப்பு இருக்கும்போது கோழி கடை வச்சுக்கிற எனக்கு எவ்வளோ பொறுப்பு இருக்கும்? இந்தாங்க போற கொஞ்சம் சீக்கிரமா நிறுத்த சொல்லுங்க. குழந்தைங்களா கொள்றாங்க, மனசு வலிக்குது. நன்றி தோழர். நன்றி. நான் சொன்னேனே அந்த 2 நாட்டு தலைவருக்கு சொல்லுங்க. நல்லது தோழர். போங்க. வரேன் அறிவு. நல்ல வேலை நம்ம இந்தியாவில் போறது தப்பிச்சிட்டோம். முதலாளி என்னடா போட்டியா வரேன்னு வேலையை விட்டு தூக்கிறாங்க முதலாளி. கோழி போட்டி மாதிரி இருக்கிற நீலாம் எனக்கு போட்டியாடா? எனக்கு போட்டியா வரணும்னு நினைச்சவன் எல்லாமே சந்தைக்கு வெளியே தாண்டா நிற்கிறாங்க. வாயை மூடின்னு உட்கார்றா. அண்ணே என்ன அண்ணே கொஞ்சம் காலை தூக்கு கொடு. என்ன பாப்பா? இந்தா இதில் காலை வை. அத்தே கொஞ்சம் சூடு படுத்துக்க. நான் என்ன எருமாடா பாப்பா, மத்தியானம் 1 மணிக்கு கம்மாயில் இறக்கி விடுறதுக்கு. இந்தா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நின்றுக்கிட்டே வேலை பார்க்குறல. அப்படி வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் வெரிகோஸ்னு ஒரு நோய் வருதான். இந்த கால் நரம்பெல்லாம் புடச்சிக்கிடுமே திரியா திட்டா. நம்ம பேங்க் வாசல்ல பெரியாம்பளை நிற்கும்ல, அது காலை பார்த்துருக்கில்ல? வயசானா தானே வரும், இப்போ எதுவும் வராதுல்ல, பார்த்துக்கலாம் விடு. நீ இருக்கியே. எப்போ போய் என்னப்பா பண்ணி வச்சிருக்க? ஏலை இது ட்ரீட்மெண்ட்ரா? உங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு ஏன் பாத்து டப்பு தான் கிடைச்சிச்சா? பாத்து டப்பா? ஏன் பாத்து டப்பு தான் டெய்லி இதெல்லாம் குடிப்பா. இதில் போய் உங்க அண்ணன் கலத்தி வச்சிருக்க. கஷ்டப்பட்டு காசு சேர்த்து வச்சு வாங்கினது கடைசியில் உங்க அண்ணன் கால் வைக்கிற இடமா போச்சா? இது ஒன்றும் சாதாரண கால் இல்லை. 12 வயசுலேருந்து ரவ்வும் பகலுமா எனக்காக ஓடின கால். ஏமா விடுமா, உனக்கு அண்ணன் எனக்கு முதலாளிமா. கால் தானம்மா, வச்சுக்கட்டுமா போமா, நீயே வச்சுக்கமா. இதுக்கு போய் கண்ணெல்லாம் கலங்குறியம்மா. உனக்கு வேணா இது வெறும் காலா இருக்கலாம், எனக்கு இது சாமி கால். வரேண்ணே. சரிப்பா. வாமா, என்னம்மா வேணும்? வாசனையாக மணக்குது, குழம்பு ருசியாக இருக்குமாய்யா? எம்மா எல்லாம் டாமின் தாம்மா, வீட்டு சமையல் மாதிரி இருக்கும், சாப்பிட்டு பாருமா. ஓ சரி, இங்கே சமையல் பூரா பொம்பளைங்க தானே? எங்கம்மா பொம்பளைங்க சமைக்குதுங்க? எல்லாம் வீட்டில் டிவியை பார்த்துக்கிட்டு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி சாப்பிடுதுங்க. ஆம்பளைங்க தான் சமைக்க வேண்டியதாக இருக்குது. உன் குழம்பு ஊற்று. அண்ணே அந்த மீன் குழம்பு கொண்டாண்ணே. நல்லாத்தான் இருக்கு. 5 சோறு, சரி, 5 குழம்பு மீன், 5 வறுத்த மீன் பார்சல். சரிம்மா. 5 சோறு, குழம்பு. அப்படியே உப்பு கொஞ்சம் மடிச்சு கட்டிடு. உப்பு தனியாக கட்டணுமா? சரி ரைட். என்ன இந்த பார்சலை கட்டுனே வரனே. எப்பா கேக்குதா? எப்பா சாவி கதவு மேல வச்சிருக்கேன், நீ உள்ள போய் கஞ்சியை குடிச்சு புட்டு திருப்பி அங்கேயே வச்சிரு. பீரோலாம் திறந்து பார்க்காத, அதுல காசெல்லாம் எதுவும் கிடையாது. வெய். சேட்டா என்ன 2 கடை ஆரம்பிக்க போறது தெரியுமா? என்னடா பணத்தை பதுக்குறானா? என்ன மாமா? வாமா. தெரியல. என்ன உன் மூஞ்சியை பார்த்தா அடுப்படியில் இருக்கிற விறகட்ட மாதிரி இருக்கு, அவ்வளோ டயர்டா இருக்க? அப்புறம் மீன் குழம்புனா சட்டியில் மீன் நீச்சல் அடிக்குமா? மீனை போய் வாங்குறது ஒரு இடம், அறுக்கிறது ஒரு இடம். நானே எங்க அம்மா மாதிரி உப்பு போட்டு 2 வாட்டி உரசிருக்கேன். இதெல்லாம் இந்த காலத்துல யாரு செய்யறா? யார் செய்யறாங்க? ஒன்ன விட்டா. நானே குழம்பு வச்சு கொண்டாந்துருக்கேன். அப்படியா? வந்து வச்சுட்டு போ. எல்லாரும் சாப்பிட்டு டிஃபனை குத்தான் போறோம். சரியா? யாரை தேடுற? உனக்கு ஒன்றும் தெரியாது.
ஓ அவனையா? ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏமாறாதே ஏமாறா. இப்போ எதுக்கு இந்த பாட்டை பண்ணனே? வாத்தியார் பாட்டு முதலாளி எல்லா சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பாடி வச்சுட்டு போயிட்டாரு. எங்களுக்கும் தெரியும் இது வாத்தியார் பாட்டுன்னு தான். இந்த டைம் நீ ஏன் பாடின? எனக்கு என்னமோ இப்போ பாடணும் போல தோணுச்சு. அண்ணே பாப்பா எங்கண்ணே? இப்போதான்டா ஃபோனில் பேசிச்சு வந்துட்டு இருக்கும்டா. என்னண்ணே இப்படி பொறுப்பு இல்லாமல் இருக்க? யார் நானா? ஏண்டா பொறுப்பு இல்லாமல் இருக்கிறனால தான் இவ்வளோ பெரிய கடைக்கு ஓனர் ஆகிறேன் நான். ஏண்ணே சொந்த கடையிலேயே கடை வாங்குறியாண்ணே? டாஸ்மாகில் ஓசியில் தர மாட்டாங்கடா. அண்ணே அப்போ இதை எடுத்துக்கிட்டுமா? அது இருக்குடா. அண்ணே சைடிஸ்ட் காமில்ல. நல்ல வேலை ஞாபகப்படுத்தணும். எடுறா வாடா வாடா. என்ன இது? முதல்ல பானையை கொண்டு போய் வை. இல்லை பாப்பா, இந்த பானைக்கு 2 பேருக்கு மேலே தரமாட்டாங்க பாப்பா. வெளியே கையேந்துறதுக்கு அசிங்கமாக இருக்குது பாப்பா. இது எதுக்கு? வீட்டுக்கு காப்பி உப்பு வாங்கிட்டு போகலாம்னு ஒப்பாட்ட காசு கொடுத்து தாம்மா வாங்கினேன். உப்பா? ஐயோ குழம்பு கொண்டாந்துருந்தேன், உப்பு வச்சது சொல்ல மறந்துட்டேன். இந்த வரேன். அண்ணே உப்புன்னு சொன்னேன், நம்ம பண்ண தப்பவே மறந்துருச்சியா பாப்பா? ஞாபகம் வந்து திரும்ப வரதுக்குள்ள நம்ம போயிடலாம்டா. வாடா 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 வாடா. முதலாளி என்னடா சொல்லாமா இவ்வளோ பெரிய ஆளா இருக்கீங்க, சொத்துக்கெல்லாம் போய் சொல்றீங்களே. என்ன பண்றது? பாவம் முதலாளி, இந்த பிள்ளை இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தேன்னா நான் நாட்டை விட்டே போயிடுவேன். 1 மணி ட்ரெயின் வரும், ஒன்று அச்சு ட்ராக்ல போடுறோம். கம்மிடுறான். எதுக்குமா உள்ள வந்த? இன்னும் நாங்கள் சாப்பிட ஆரம்பிக்கலையே. சரி தானா தின்றாதீங்க, எல்லாத்துக்கும் நிறந்து சாப்பிடுங்க சரியா? ஆமாம் நாளைக்கு நான் டிஷ்ஷு. முதல்ல இதுக்கு ரிசல்ட் என்னன்னு தெரியட்டும் மாமா. அதுக்குள்ள நாளைக்குமா? பாவம், ஐயோ பாவம். டேய் போயிட்டாளா? டேய் இலையை விரிங்கடா. இங்கெல்லாம் வராதீங்கன்னு சொல்லியிருக்கேன்ல. பார்த்து 2 நாள் தானே ஆச்சு. நான் தான் டியூஷன் எடுக்க வரேன்ல. எங்கள் அண்ணன் பார்த்தா பொண்ணே போட்டுரும். போங்க. ஏங்க விடுங்க. நான் உங்களை பிடிக்கலைங்க, நீங்கள் தான் என்ன பிடிச்சிருக்கீங்க. நான் என்ன கிளிப்பா உங்களை பிடிக்க? சும்மா பேய் பிடிச்ச மாதிரி. போங்க. லவ்ங்கிறது பேய் பிடிக்கிற மாதிரி தான். அதுவும் உங்களை மாதிரி வசீகரமான பேய் பிடிச்சா பிடிச்சவன் செத்தான். அப்போ ஏதாவது ஆலமரமோ புளிய மரமோ இருந்தால் போய் தொங்குங்க. ஏங்க வாழணும்னு நினச்சி வந்திருக்கேன், என்னை போய் புளிய மரத்தை ஏறி தென்னை மரத்தை ஏறுன்னு சொல்கிறீங்களே. எப்பவும் உங்கள் நினைப்பாக இருக்காங்க. நீங்கள் நினைக்கிறதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் நடக்காது. அவசரப்படாதீங்க. போங்க. நில்லுங்க. போங்கன்னு சொல்கிறேன்ல. நீ சாகணும்னா அதுக்கு இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வேண்டி தான் கிடைச்சா சிக்குன்னு வச்சுக்க.
ஆத்தா மாதிரி நீயும் பேர் எடுக்கணும்னு நினைக்கிறியா? ஷிஃப்ட்டுக்கு போகிறத கூட தள்ளி வச்சுட்டேன். ஒரு வேலையாக இந்த பக்கம் வந்தேன், அப்படியே உங்களையும் பார்த்துட்டு போயிடலான்னு தான். அதனால் என்ன, இது நம்ம வீடு, நீங்கள் எப்போ வேணால் வந்து பார்க்கலாம். அதான முறை. வாங்க வாங்க தம்பி. வணக்கம்மா. வாங்க வாங்க. ஊரில் நம்ம வீடை கண்டுபிடிக்கிறது ஒன்றும் சிரமமாக இருந்திருக்காதே. ஊருக்குள்ளே பெரிய வீடுன்னு சொன்னாலே போதும், வீட்டுக்கே கூட்டு வந்து விட்டு போயிடுவாங்க. அவங்க அப்பா இந்த ஊரில் போகிறவங்க எல்லாம் அண்ணாந்து பார்க்கணுன்னு சொல்லியே வீட்டை பெருசாக கட்டினாரு. இன்னைக்கு வரைக்கும் ஊருக்குள்ள பெரிய வீட்டுக்காரங்கன்னு தான் பேரு. சரி உட்காருப்பா. உட்காருங்க வாங்க. அம்மா சொல்லிட்டாங்கல்ல, உட்காருப்பா. உட்காருமா. உட்காரு. கரண்ட் இல்லை, அதை எல்லாம் வெளியே உட்காந்துருக்கோம். அப்படியாம்மா? வீடு பெருசா இருக்குன்றதுனால ஆடம்பரமா இருப்போம்னா அர்த்தம் இல்லைப்பா. நான் என்னைக்கும் கட்டன் ரேட்டாக தான் இருப்பேன். என் மயம் கொண்டு வர காசில் கால்வாசிலே குடும்பத்தை நடத்திடுவேன். அவங்க அப்பா போலீஸாக இருந்ததுனால எல்லாமே திட்டம் போட்டு தான் பண்ணுவோம். என்னங்க நான் சொல்கிறது? ஆமாம். அங்கே பாரு, திங்கக்கிழமை மோர் குழம்பு, சோறு, வறுத்த மோர் மிளகா, செவ்வாய்க்கிழமை சாம்பார் சாதம், சாம்பாரில் போட்ட காய், புதன்கிழமை ரசம், உருளைக்கிழங்கு, வியாழக்கிழமை கஞ்சி துவையல், வெள்ளிக்கிழமை காரக்குழம்பு, குழம்புல போட்ட காய், சனிக்கிழமை விரதம், சாயந்தரம் கஞ்சி, ஞாயிற்றுக்கிழமை சிக்கனோ மட்டனோ மீனோ எடுப்போம். எது ரேட்டு கம்மியாக இருக்கும். இதேப்பா எங்கள் பட்டியல். என்னங்க நான் சொல்கிறது? அம்மா சொன்னதை கேட்டுக்கிட்டீங்களா? அம்மா சொன்னதே சரி. கவிச்சி மாசத்துல ஒரு தடவை 2 தடவை தான் எடுப்போம். கறி மீனா திண்டுக்கிட்டு தெரிஞ்சா காசை மிச்சப்படுத்த முடியுமா? என்னங்க அம்மா சொல்றது சரிதானே? அப்புறம் திட்டம் போட்டு வாழ்றதுன்னா சும்மாவா? நம்ம உணவு பட்டியலை பார்த்துட்டு மாப்பிள்ளை மலைச்சு போயிட்டார் போல இருக்கு. கிலோ 20, கிலோ 20 விட்டா கிடைக்காது. கிலோ 20. ஐயா, இப்போ இந்த பழைய புக்கெல்லாம் லைப்ரரியில வச்சிருப்பீங்களா இல்லை எடைக்கு போட்டுருவீங்களா? இந்தாங்க. வணக்கம்மா. டேய் எடுத்துக்கடா. எடுத்துக்கப்பா. இந்தாங்க. உட்காருமா. தம்பி. சொல்லுங்க சம்பந்தி. நான் ரிட்டையர்ட் ஆக போகிறேன். இந்த குடும்ப பொறுப்பெல்லாம் யாராவது ஒரு எஜமானிக்கிட்ட ஒப்படைச்சிட்டு நானும் இவளும் காசி ராமேஸ்வரன்னு இந்த உலகத்தை சுற்றி ஒரு ரவுண்டு வரலான்னு இருக்கோம். எங்கள் காலமும் இந்த ஊருக்குள்ளே முடிஞ்சு போச்சு. இந்த வீட்டு பொறுப்பு எல்லாத்தையும் வர்ற மருமகள்கிட்ட ஒப்படைச்சிடலான்னு இருக்கோம். அதுக்கு தான் ஒரு பொண்ணை தேடிட்டு இருக்கோம். உன் குடும்பத்தை பற்றி தம்பி சொன்னான். 11 வயசில் ஒரு பொம்பளை பிள்ளைய வளர்க்குற பலம் எப்படி வந்துச்சு உனக்கு? அதுக்காக நீ எவ்வளவு வலியை சுமந்திருப்ப, எவ்வளவு அவமானப்பட்டிருப்ப. உன் குடும்பத்தோட சம்பந்தம் பண்ணுறதுக்கு நாங்கள் தான்பா கொடுத்து வச்சிருக்கணும். நீ மட்டும் ஒரு வார்த்தை சொல்லு, உடனே கல்யாணத்தை முடிவு பண்ணிடலாம். நீங்கள் சொன்னதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே வார்த்தையை சொல்லட்டுமா? எப்போ கல்யாணத்தை வச்சுக்கலாம்? நீங்கள் சொல்கிற அன்றைக்கி தட்டை மாற்றிக்கலாம். அப்போ இப்பயே சொல்லிடுறேன். டேய் அந்த லட்டு தட்டு எடு. நியாயமாக தாமல் தட்டு தான் தரணும். பழக்கடைக்கு போகணும், கடை மூட்டு இருந்தது. இந்தாங்க லட்டை பழமாக நினச்சிட்டு வாயில் மிச்சரை போட்டு எப்போ நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம் சொல்லுங்கள். என்ன ஊசி போச்சா? நல்ல வேலை நாங்கள் சாப்பிடல. எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்க. ஏதாவது காப்பி தனியாவது போட்டு கொடு, குடிச்சிட்டு சேர்ந்து அழுவலாம். இதான் அவன் அண்ணன் வந்துட்டான். ஓடா ஓடா. வாப்பா. இந்த
உன் ஃபோனு. சவுந்தர் கூப்பிடுவான், பேசு. நான் எவன்கிட்டயும் பேச விரும்பல. நான் எவனை தேடியும் போகல. அவங்க தான் குடும்பமா என் பின்னாடி சுத்துனாங்க. அவங்களும் சொன்னாங்க. நான் சத்தம் போட்டு விட்டேன், என் தங்கச்சிட்ட இப்படியாடா பேசுவீங்கன்னு. மன்னிப்பு கேட்டாங்க. நானும் பெரியப்பவும் அவன் வீட்டுக்கு போய் பார்த்தோம். நல்ல குடும்பமாக தான் இருக்கு. அவன் கூப்பிட்டானா நீ பேசு. அண்ணே, அம்மா வேணா உன்னை ஏமாத்திருக்கோம். ஆனா நான் உன்னை ஏமாத்த மாட்டேன்னு. அன்னைக்கு கோபம். முன்ன பின்ன உன்னை அப்படி பார்த்தது இல்லையா? கோவம். இல்லைன்னா நான் எவனை விரட்டி விரட்டி ஓட அடிச்சிருக்கேன். பசிக்குது, சோறு போறியா? அப்படியே கொஞ்சம் சோறு போடுங்கப்பா. வாடா, நீ ஏன்டா சாப்பிடாம இருக்க? ஏப்பா தங்கச்சி கல்யாணம் வச்சிருக்கேன். இந்த வாட்டி சீட்டை நானே எடுத்துக்கிறேன். சரிப்பா, கொடுக்கலாம்ல? கொடுக்கலாம். சந்தோஷம். நீங்களாம் ஒன்றா இருந்தீங்கன்னா நல்ல உழைப்புக்கேற்ற பலனை பார்க்கலாம். சரி சரி. மனசை விட்டுறாம நல்லா ஒன்றா ஒத்துமையாக இருந்தீங்கன்னா நம்ம மறுபடியும் ஜெயிச்சிடலாம். ஐயா வணக்கம். வாங்கப்பா வாங்க. தங்கச்சி கல்யாணம் வச்சிருக்கோம், கண்டிப்பாக நீங்கள் வந்துடணும். சரியா சரியா. மாப்பிள்ளை என்ன எவ்வளோ பார்க்குறாரு? வாத்தியாரா இருக்காரு. டியூஷன் வாத்தியாரா இருக்காரு ஐயா. சந்தோஷம் இருக்கட்டும். என்ன தேதியில் வச்சிருக்கீங்க? வர 24ஆம் தேதி. 24ஆம் தேதிண்டா ஆமாம் சட்டமன்றம் இருக்கு ஐயா. எதிர்கட்சினாலே வெளிநடப்பு தானே, கொஞ்சம் வேகமா ஏது வந்துடலாம். உனக்கா வெளிநடப்பு பண்ற? வாயா செல்லதுற, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். வீட்டுக்கு போனேன், வீடு பூட்டி இருந்துச்சு. அதான் ஸ்டாண்ட்ல இருப்பீங்கன்னு சொல்லி இங்கேயே வச்சிடலாம். ஆமா, அது ஊருக்கு போயிருக்கு. அப்படியா? ஆமா, நான் வெளிலனா ஸ்டாண்டுக்கு வந்துட்டேன். தங்கச்சி கல்யாணம் வச்சிருக்கேன். அப்படியா? மறக்காம குடும்பத்தோட வந்து. சரி, கண்டிப்பா வந்துடும். எத்தனை வருஷம் கழிச்சு பார்த்தீங்க? 12 வருஷம். எங்கே பார்த்தீங்க? கோயில் வாசல்ல. என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? சும்மா சொல்லுங்க. கோயிலில் பிச்சை தந்தாங்க. நீங்கள் தானே மூத்த பையன்? நான் தான். தங்கச்சி ஒன்று இருக்கு. தங்கச்சி ஏன் கூட்டு வரல? அவங்களுக்கு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருக்கோம். அவங்க இங்கே வர்றது நல்லதில்லை. ஒன்றும் பிரச்சனை இல்லை, எதுக்கும் கவலைப்படாதீங்க. தீவிர சிகிச்சை பிரிவில் நிறைய பேர் குணமாக இருக்காங்க. அது மாதிரி உங்கள் அம்மாவும் குணமாயிருவாங்க. சரியா? இங்கே பார்த்துக்கிறதுக்கு நாங்கள் இருக்கோம். உங்கள் அம்மாவுக்கு நீங்களும் இருக்கீங்க. அவங்களுக்கு தேவையான மருத்துவ செலவு மட்டும் நீங்கள் பார்த்துக்குங்க. அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் ஐயா. கைவிடப்பட்டவர்கள் மீது அதிக பிரியமாக இருக்கிறேன்னு கர்த்தர் சொல்கிறாரு. பிரார்த்தனையினால எல்லாம் நிறைவேறும். நீங்களும் நம்பிக்கையோடு இருங்க. மற்ற ஃபார்மாலிட்டிஸ் என்னன்னு நான் சொல்கிறேன். யாராவது ஒருத்தர் அவங்கள கூட்டிகிட்டு வாங்க. நான் பார்த்துக்கிறேன் ஐயா. நீ இங்கே இருப்பா, நான் போயிட்டு வந்துடுறேன். சரி பெரிய. வாமா வாமா, பயப்படாது, வா வா. வந்துடுப்பா.
ஆசீர்வாதம் பண்றா. எனக்கு இன்னொரு சாமி இருக்கு. கஷ்டம்னாலும் எந்த சந்தோஷம்னாலும் இந்த தாய்கிட்ட தான் வந்து சொல்லுவேன். ஓ அப்படியா? இதோட பேரு? வராக நதி தாய். அதான் இதுகிட்டே ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலான்னு வந்தேன். சரிப்பா, எல்லார்ட்டையும் இப்போ சொல்லியாச்சா? போலாமா? எங்க இருக்க? கல்யாணம் ஆகி போயிட்டா வீடு மறந்துடும் உனக்கு. அப்படியே நேரா வாடி. வாங்கண்ணே. அப்பா வீட்டை போட்டுட்டு சாவியை கொண்டு போயிடுச்சு. வாங்கண்ணே. எங்க அப்பானால உங்களை வெளியில உட்கார வைக்கிறேன். உட்காரு அண்ணா, உட்காருங்க. நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேன் அண்ணா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம்மா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் தாமரை. உன் வாய் மட்டும்தான் அப்படி சொல்லுது, மூஞ்சியில் அது இல்லையே. என்ன பண்ணுறது தாமரை? எப்படி கவலைப்படாமல் இருக்கிறது? எங்கள் அண்ணன் சரியாக சாப்பிட்டுச்சா தூங்குச்சா ஒன்றுமே தெரியல. ஏ லூசு, அவன் நல்லா சாப்பிட்டுட்டு கின்னுன்னு திரிகிறான். நீ சொல்லுவ, எனக்கு தானே தெரியும் எங்கள் அண்ணனை பற்றி. அது நான் இல்லைன்னா சரியாக சாப்பிடவே சாப்பிடாது, தூங்கவும் செய்யாது. நான் வேணா ஒன்று பண்ணுறேன்ப்பா. டெய்லியும் உன் அண்ணன் வீட்டுக்கு போய் சோறாக்கிட்டு வரேன், போதுமா? அப்படியே வீடு வாசல்லாம் கூட்டி விளக்கேற்றி வச்சிரு தாமரை. அப்படியே உன் அண்ணனை குளிப்பாட்டி சாம்பிராணி காட்டவா? நீயே செய் தாமரை. அது பாவம். சின்ன வயசுல பானை செய்யறதுக்காக களிமண் எடுக்க போகும்போது இந்த பிள்ளை குழிக்குள்ள விழுந்துருச்சு. அன்னைக்கு நானும் எங்கள் அண்ணனும் தான் கைப்பிடிச்சு தூக்கணும். அப்போ தெரியாது எப்படி வந்து உட்காருவோன்னு. அப்போ இதுக்காக தான் அது நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பாருமா, இந்த ஊருக்கு வந்ததுலேருந்து நீங்கள் எல்லாம் 1 மணி நேரம் இருந்திருக்கீங்க. நீ தான் செல்லத்துறைக்கு கரெக்டாக இருப்பேன்னு சுதா சொல்லுச்சு. டேய், உங்கள் அண்ணனை ஒரு 2 நிமிஷம் என் கண்ணை மட்டும் பார்க்க சொல்லு. நான் கட்டுறேன் அவன் கழுத்தில் தாலிய. அப்புறம் என்ன, நீயே கட்டு, சந்தோஷம். சந்தோஷம் தாமரை. போலாமா? சரி, பார்த்து 2 பேரும் பத்திரமா போயிட்டு வாங்கப்பா. அப்பாவை பார்த்து மற்றதெல்லாம் நாங்கள் பேசிக்கிறோம். சரிண்ணே. வரேம்மா.